பாவம் செய்யாமல் வாழவும் அன்னையின் உதவியை நாடி இந்த திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். இறைவன் கொடுத்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய திருப்பலியில் மாற்றூர் கிடைத்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலி வழியாக ஜெபித்து டாக்டர் மதிமான் குடும்பத்தில் இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல வரன் வேண்டியும் தேவதா பெனிபர் மகன் ரியான் கிறிஸ்டோபர் நல்ல உதவத்திற்காகவும் அறிவுடன் ஞானத்திலும் வளர்ந்திட வேண்டும் என்றும் ஏசுதாஸ் அமலூர் ஏசுதாஸ் அஸ்வின் ஜாஸ்மின் இக்குடும்பத்தில் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் காதருபன் பிரேமா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜோயல் குடும்பத்தில் மறித்த அந்தோனி சுவாமி ஆண்களை பார்த்திக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் வின்சென்ட் சுதா குடும்பத்தில் புதுமை பெறும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டியும் அந்தோனி ராஜ்மும் போதை ஸ்டெபி ஏஞ்சல் ரேமன் மெர்லின் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும் ரேமன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் ஜோசப் பட்டுரோஸ் குடும்பத்துக்கு இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜோசப் குடும்பத்திற்காகவும் மகாலட்சுமி நாகராஜ பிள்ளைகள் கரூர் 12ஆம் தேதி 22வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் மகள் கணேஷ்னி நல்ல படிப்பு நலனுக்காகவும் பாலகர்கள் லூர்து மறை குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும் லூர்து மறை உடல்நலத்திற்காகவும் குழந்தை தீபகுமார் சீமா கல்வியிலும் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஜூலி கருடைய நாள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் ஆரோக்கியசாமி ஆரோக்கியமறை குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறைந்த அருள்தாஸ் மேரி சகாயம் அருள்தாஸ் மகிமைதாஸ் இவருடைய ஆண்களை காட்சிக்காகவும் பெரிய நாயகம் லூர்து மறை குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்தில் சிறந்து விளங்கவும் ரீகன் விஜயலட்சுமி கவின் ராஜ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆண்ட்ரூஸ் மெரினா சாதனா இவர் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் லூருசாமி சுசானா ஆல்வின் ராணி குடும்பம் இறைவனுக்கு அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும் லாரன்ஸ் எலிசபெத் கீர்த்திகா விக்ரம் இவர்கள் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் பிலிப் ரீட்டா மேரி குடும்பம் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ரசிகன் ஜெர்லின் படிப்பு நலனுக்காக குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியசாமி ரோஸ் முத்தம்மாள் சாமிநாதன் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் ஜீவா பிரின்சி பிரியா ஜீவிதா லிவிங் பிரியன் ஜூவிஸ் இவர் குடும்பம் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் தாஸ் விக்டோரியா குடும்பம் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் கடன் பிரச்சனை தீரவும் பிள்ளைகள் ஜெசிகா ஆலன் நல்ல முறையில் படிக்கவும் அமலுக்கு மேரி சின்னப்பராஜ் ஆரோக்கிய மேரில் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் மலர் சகாயம் ஆண்டனி குரூஸ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆண்டனி குரூஸ் ஆண்களை பார்த்திக்காகவும் மரியதா ஜெபமாலை மேரி ரோசம்மாள் சாமிநாதன் பவுலின் மேரி லூர்துநாதன் சின்னம்மாள் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் அமலா குடும்பத்தில் மறித்த சேகர் பிரான்சிஸ் சேவியர் மணி பிரகாசம் சலித் மேரி அமரோஸ் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் சோசிநாதன் பெஜ்னா மேரி இவர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரக்கள் உடல்நலத்திற்காகவும் திருத்துவநாதன் ஜாய்ஸ் மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் குடும்பத்தில் மறைத்த இருதயம் அமிர்தராகினி ஜான் ஆல்பர்ட் மேரி ஸ்டெல்லா லூர்துநாதன் விஷேல் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் மேரி ஜெசிந்தா லூர்சாமி இவர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் அமலதாஸ் எஸ்தர் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறைத்த அமலதாஸ் ஆண்களை பார்த்திக்காகவும் ஜான் ஜோஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்றதற்கு நன்றியாகவும் பாஸ்கர் மாதா ரேபின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மேரி குடும்பத்தில் மறைத்த பெரிய நாயகம் சின்ன ஞானமுத்து சின்னம்மா லூர்து பாத்திமா கார்த்தியூஸ் ஐயா கண்ணு பிச்சமுத்து அருளாகி இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் ஜெனோபியா சசிகலா பேட்ரிக் டேவிட் அனுஜ் இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அந்தோனி கிளமன் ராஜ் எப்சிபா தேவகிருபை இவருடைய மகன் ரேயன் ஜான்சன் ஜெரோமி உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்தும் நிறைவேறவும் ஆரோக்கிய பாஸ்கர் சரி மார்டினா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மகன் ஆவின் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறுவதற்காகவும் மகள் ஜெப்ரினா நல்ல முறையில் படிக்கவும் தொழில் சிறக்கவும் கால்நடைகள் பெருக்கவும் பீட்டர் மேரி ஸ்டெல்லா நிஷா சைனி ஜான் ஆண்ட்ரூ குடும்பத்தில் நாடு முழுவதுமாக அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர்வாதத்திற்காகவும் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தில் மறைந்த சமணசுநாதன் சஞ்சலமரியால் ரோஸ் முத்தம்மாள் ஆரோக்கியசாமி ஞானசுந்தரி அந்தோனி சுவாமி மரியம்மாள் மரியதாஸ் ஸ்ரீதநாதன் சரோஜினி கோவிந்தன் இவருடைய ஆண்களை பார்த்திக்காகவும் அந்தோனி சுவாமி மின்னரசி இவர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெய்சீலன் டோமினிக் மேரி இவருடைய மகள் ஜெய்சாவின் நல்ல முறையில் குழந்தை பெறுவதற்காகவும் நன்றியாகவும்
நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும். ஜான் டேவிட் ஆண்ட்ரூஸ் மேரி எங்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் ஷைலஜா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் மேலும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்தில் சிறந்து வழங்கவும் மகள் 10ஆம் தேர்வில் அதிக பெற்று வெற்றி பெறவும் எரோமியாஸ் பட்ரோஜா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் இன்பான்சி ரியா ஏஞ்சலின் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் மறைத்த ஈசாக்கு உத்திரி மரி அகஸ்டின் இவருடைய ஆணை வாக்கியதாகவும் அருள்தாஸ் ரஜினாமரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராஜா ஆர்டி ரூபேஷ் கிங் ரோஜர் கிங் ரோசர் கிங் இவர்களுடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பாகியசாமி மார்கரெட் மேல் அன்புடம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அந்தோனி ராஜ் அமரநாதன் கடன் பிரச்சனை நீங்கவும் பாக்கியசாமி சுசான் அம்மாள் உடல்நலத்திற்காகவும் ஆன்சி லியானா ரைடன் உடல்நலத்திற்காகவும் கல்வி வளர்ச்சி பெறவும் ஆரோக்கிய பாஸ்டர் எலன் மேரி இவர் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்து நிறைவேறும் தொழில் சிறக்கவும் கெவின் நன்றாக படிக்கவும் மகிமதாஸ் ஆண்மலை பாசிக்காகவும் ஆரோக்கியதாஸ் சூசிதானி பிளஸி அருள் தேவா இவர்களுடைய இறைவனுக்கு நன்றியாகவும் கால்நடைகள் பெருகவும் அபிரகாம் அந்துமான் செல்வி இவருடைய குடும்பம் இறைவனுக்கு மண்டைக்கு நன்றியாகவும் மகன் ராய் டேனியல் நன்கு படிக்கவும் தொழில் சிறக்கவும் ஜேம்ஸ் ஜெனிஃபர் குடும்பத்தில் மறைத்த அற்புதம் பரிபூர்ண மரி மரியம்மாள் இவருடைய ஆண்மலை பாசிக்காகவும் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் மகன் ஜெஸ்ரோன் கல்வியில் சிறந்து விளங்கவும் பெரிய நாயகம் ரஞ்சிதம் குடும்பத்தில் மறைத்த அந்தோனிசாமி கன்னிமரியால் இவருடைய ஆண்மலை பாசிக்காகவும் கஸ்பர் கிரேசி பிள்ளைகள் பணிமாறுதல் கிடைத்திருப்பது நன்றியாகவும் மற்றும் பேர பிள்ளைகளுடன் நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் மகிந்தா செல்லாமேரி பாக்கியராஜ் நிரஞ்சனா நிஷாந்த் பேதன் ஜோஷ்பார் குடும்பம் இறைவன் நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் காரைக்கால் விக்கி கேரி அஸ்வினி அஸ்வன் ஹரீஷ் குடும்பம் இறைவனுக்கு மண்ணுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மறைத்த மரிய சூசை ரெஜினா மேரி தைரியம் பாக்கியம் லூர்து அன்னமான் நிஜோ நில்சன் இவர்களுடைய ஆண்களை பாசிக்காகவும் கோணாமுகத்தால் மத்தியும் கலைவானை குடும்ப இறைவனுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நங்காத்தூர் அல்போன்ஸ் ஆண்களை பாசிக்காகவும் புஷ்பராணி மார்டின் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நன்றியாகவும் உத்திரமரி சின்னப்பன் இயேசுதாஸ் அன்னைக்கு நன்றியாகவும் செய்யும் தொழில் சிறந்து விளங்கவும் உடல்நலத்திற்காக குடும்பத்தில் மறைத்த மரியப்பன் ஆண்மலை பாட்சிக்காகவும் இயேசுதாஸ் வெள்ள குடும்பத்தில் மாத வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைத்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கருத்துக்கள் நிறைவேற குடும்பத்தில் மறைத்த சமணசுநாதன் ஆசிரியர் ஆண்மலை பாட்சிக்காகவும் பெரிய நாயகம் சபரியம்மா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அந்தோனிதாஸ் விக்டோரியா சகாயமான குடும்பத்தில் மாத வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சத்யராஜ் ஜெயதாகினி குடும்பத்தில் மாத வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் இறைவனுக்கு கருத்துக்கள் நிறைவேறவும் விஜயகாந்த் ரம்யா குடும்பத்தில் பாத்திமா மாத வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பெரியநாயகி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல உடல்நலத்திற்காகவும் தூர்நிலை குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்பத்தில் மறைத்த பிச்சுமுத்து சபரிமுத்து கிறிஸ்தாஸ் தோமாஸ் அகஸ்டின் சீமோன் மரியா ஸ்டெல்லா மேரி இவருடைய அனுமதிப்பாட்சிக்காகவும் மேலும் பிளஸி தேவா அருண் ஞானத்தும் அறிவும் சிறந்து விளங்கவும் மாத்தூர் எரோமியா சாந்தி மேரி பிள்ளைகள் சுதீக்ஷா சுதர்சன் கல்வி வளர்ச்சிக்காக உடல்நலத்திற்காகவும் குழந்தை இயேசு விஜினி மேரி குடும்பத்தில் குடும்பம் இறைவன் நன்றியாகவும் கருத்து நிறைவேறவும் குழந்தை உடல் நலனுக்காகவும் ஆர்கதாஸ் கிறிஸ்டி பிரமிளா குடும்ப கருத்துகளுக்காகவும் மகன் ஆண்ட்ரே 17ஆம் திருச்சி பெற்றதற்கு நன்றியாகவும் தவமணி ராஜம்மாள் எழிலரசன் சோபியா குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப நலனுக்காக குடும்ப கருத்துகளுக்காகவும் பிராங்க்லின் ராஜேஸ்வரி ரித்வி ஜோ மில்லர் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப நலனுக்காக குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவர்கள் இருப்போம். மேலும் சிறப்பாக திருப்பதி பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நம் ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் இத்திருப்பதி வழியாக கொண்டாடுவோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலையும் திருத்தத்தையும் 3 குழந்தைகள் பெற இருக்கின்றார்கள். நிர்மல்ராஜ், கேத்ரின், சனோ இந்த 3 குழந்தைகள் பெற இருக்கின்றார்கள். எனவே இந்த 3 குழந்தைகளுடைய நலனுக்காகவும் இறைவனுடன் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று நாளில் 3 குழந்தைகள் திருமுழுக்கு பெற இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் பெற்றோர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்தி நமக்கு பெரிய ஆசிரியர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றவர் தாண்டி கடல் உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயனுடைய குழுக்களுக்கான பதிலை பேரூர் தந்தை தேவசகாராஜன் அவர்கள் அவரோடு இணைந்து திருப்பலி பங்கெடுத்திருக்கின்ற அந்த மண்ணின் மைந்தர் அருட்பணி அருண் அவருடைய கருத்து அவர்கள்
அவரோடு இணைந்திருக்கின்ற அருட்பணி பாக்கியதாஸ், அருட்பணி இயேசுதாஸ் அனைத்து அருட்தந்தைகளுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணிவாடு சிறக்கவும் உடல்நலத்திற்காகவும் உறவு நலனுக்காகவும் இத்திருப்பணி வழியாக நாம் அன்றாடவும் நாம் அனைவரும் இணைந்து அன்போடு அருட்தந்தைகளை வரவேற்போம். நம்முடைய கருவை எழுப்பி அவர்களை அன்போடு வரவேற்போம். நமது பாதுகாவலை பாத்திமாவினர் 34வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். நமது ஊரிலே குடிகொண்டு நமது உள்ளத்திலே குடிகொண்டு தொடர்ந்து நம்மை பாதுகாப்பவராக, நம்மை வழிநடத்துவதாக, நம்முடைய எண்ணங்கள் எங்கு அனைத்திற்கும் பரிந்துரைப்பவராக தெரிவித்தார் நம்முடைய பாதுகாவலை. எனவே அவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து இறை ஆசிரியர் வேண்டி இத்திருப்பணி வழியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக நங்கை மீடியா வழியாக இத்திருப்பணி பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசனுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் நங்கை மீடியாவுடைய வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பணி வழியாக நாம் ஜெபிப்போம். திருப்பலியில் தகுதியாக பங்கேற்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்கு மனவருத்தி ஆண்டவரிடம் நன்றி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டுகோள் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் அன்னையை எங்களுக்கு மந்தையாக தந்துள்ளே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முறை. நீதிமொழிகள் நூலில் மரியாம் ஞானத்தின் உறைவிடம் என்றும் அவரை தந்தையாம் கடவுள் நமது மீட்பு செயலுக்காக முன்குறித்து வைத்தார் எனவும் கடவுள் உண்டாக்கிய பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் என கூறும் முதல் வாசகத்திற்கு சேர்ப்போம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளுக்குள்ளும் அனுப்பினார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உலகத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நான் முதல் நிலைநிறுத்து பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண்புகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலின் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் மேல் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகுக்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியுடையேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாதை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரை தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இவர் கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சிறுவர் சிறுமிகளே, திடீரென்று பெட்ரோல் விலை உயர்கிறது. கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது.
இதற்கெல்லாம் காரணம் என்ன? கேஸ் தட்டுப்பாடு இல்லையா? புக் பண்ணா டைம் கூட கிடைக்கிறது இல்லை. பெட்ரோல் விலை ஏறுது. காரணம் என்ன? போர் நடக்குது. கரெக்டா சொன்னீங்க. போர் நடக்குது. ஈரான் நாடு, அதற்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் போர் தொடுகிறது. அதே போல இஸ்ரேல் நாடு காசா மேல போர் தொடுகிறது. சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு விட முடியுமா? விட முடியாது. ஏனென்றால் யாருக்கு இந்த காலத்தில் எங்க எது நடந்தாலும் எல்லோரையும் பாதிக்கும். ஏதோ 2 நாட்டுக்குள்ளே போர் நடக்குது என்று நாம் விட்டுவிட முடியாது. அங்கே நடக்கின்ற போர் நம்மையும் பாதிக்கிறது. ஒருவேளை இந்த போர் நீடித்தால் நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஆக போர் என்பது எக்காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. ஒரு காலத்துல திருச்சபையில சொன்னாங்க, நியாயமான காரியத்துக்கு ஒரு சண்டை போடலாம், போர் தொடரலாம் அப்படின்னு. ஆனால் கடந்த திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் என்ன சொல்றாங்க, நியாயமா இருந்தாலும் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா போர் இருந்தாலே அங்கே அழியும். பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட உருவாக்கிய கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்கள் அங்கே பறிக்கப்படுகின்றன. குறிப்பாக சிறுவர் சிறுமிகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க காசாவில் செய்தியில பார்த்துருக்கீங்க. காசான்றது இவங்க இஸ்ராயல் பிடிச்சிருக்கிற ஒரு இடம். அங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப சிறுவர்கள், குழந்தைகள் பால் இல்லாம, சாப்பாடு இல்லாம மடிந்து மாண்டு போவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த போர் என்பது எப்பொழுதுமே மக்களுக்கு தீமை விளைவிப்பது, கஷ்டத்தை உண்டு பண்ணுவது என்று நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் திருத்தந்தை லியோ அவர்கள் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ஏன் அவர் தலையிட வேண்டியதாச்சுன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் தான் பிரசிடென்ட். அவர் இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு, போரிலே போரில் ஈடுபடுவதற்காக வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் திருத்தந்தை லியோ என்ன சொல்றாருன்னா, அதில் போருக்காக வேண்டிக்கிறது, போரை வேண்டாம் சொல்றோம், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று லியோ சொல்றார். போப் லியோ சொந்த நாடு எது? அமெரிக்கா. அந்த நாட்டிலிருந்து அவர் போப்பா இருந்தாலும் 2 பேரும் வாக்குவாதம். ஆக திருத்தந்தை என்பவர் அமெரிக்காவுக்காக பேசணுமா அல்லது அகில உலக திரு அவையுடைய தலைவராக இருந்து பேச வேண்டுமா என்று பார்த்தால், அவர் அமெரிக்காவையும் தாண்டி அகில உலக கத்தோலிக்க திரு அவையுடைய தலைவராக இருக்கின்றார். ஒரு கத்தோலிக்க திரு அவை எதை பற்றி பேச வேண்டும் என்றால் அமைதியை பற்றி பேச வேண்டும், போர் வேண்டாம் என்று பேச வேண்டும். ஆகவே இதைத்தான் அவர் பேசினார். இப்ப ஓரளவுக்கு 2 பேருக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. திருத்தத்தை நாம் சொல்ல வேண்டிய சொல்லித்தானாவே என்று சொன்னார். இது எதனுடைய நிலைப்பாடு, எங்கிருந்து வருகின்ற நிலைப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது, முதல் உலக போர் துவங்குகின்ற காலத்திலே பல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். போர் என்பது அவருடைய வாழ்க்கையை பாதிப்பதாக இருந்தது. அந்த சூழலில் தான் அன்னை மரியாள் போர்த்துகல் நாட்டிலே காட்சி அளிக்கிறார். பாத்திமா மாதானியா பேர் அந்த ஊர்ல காட்சி அளித்ததால அந்த பாத்திமா என்ற இடத்துல காட்சி அளித்ததால பாத்திமா மாதா. வேளாங்கண்ணி என்ற ஊர்ல காட்சி கொடுத்ததால வேளாங்கண்ணி மாதா. லூர்து என்ற ஊர்ல காட்சி கொடுத்ததால லூர்து மாதா. ஆகவே ஒரே பெயர் பண்ண மாதா அன்னை மரியாள் தான் எந்த ஊர்ல காட்சி கொடுக்கிறாரோ அந்த பேரை சொல்லி நாம் அழைக்கிறோம். பாத்திமா பாத்திமா என்ற ஊர்ல காட்சி கொடுக்கிறார்கள். காட்சி கொடுத்து அமைதி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். போர் வேண்டாம், அமைதி வேண்டும், அதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே அந்த பாரம்பரியத்தில் வந்ததான் திரு அவை. அன்னை மரியாளுடைய பாரம்பரியத்தில் வந்த திரு அவை என்ன சொல்கிறது? அன்று பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் போர் நிறுத்தப்பட்டு அமைதி வேண்டும் என்று ஜெபித்தது போலவே இப்பொழுதும் அதே போல போர் சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் உலக மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அமைதி வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கின்றார். இப்பொழுது நீயா நானா என்ற ஒரு நிலை எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நான் என்னால் முடியும், நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நினைக்கின்ற குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு
சரி, நான் சொல்வது நடக்க வேண்டும் என்று தான் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது அங்கே ஆதிக்கம் இருக்கிறது. ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அடங்குகின்ற மனநிலை வருகிறது. அடக்கி ஆள வேண்டும், ஈரானை அடக்க வேண்டும், அல்லது அமெரிக்காவை அடக்க வேண்டும், இஸ்ராயலை அடக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்துக் கொண்டு அடக்க நினைக்கின்ற பொழுது அங்கே போர் உருவாகிறது. எவ்வாறு அகில உலக அளவிலே போர் உருவாகிறதோ அதே போலதான் குடும்பத்திலும் ஆண் என்ன நினைப்பார்? குடும்ப தலைவர் எனக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஆகவே இங்கே கட்டுப்பட்டு இருப்பதா, ஆதிக்கம் செலுத்துவதா, யார் உயர்ந்தவர் என்று பேசுவதா என்பதை விட உறவு முக்கியம். குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்து உறவு முக்கியம். நான் இவருடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தன்னை பிறகு திணித்து ஆதிக்கம் செலுத்தும் பொழுதுதான் அங்கே சண்டை உருவாகிறது. குடும்பங்களிலே சண்டை உருவாகிறது. இந்த சண்டை தான் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்காக தான் அன்னை மரியாள் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஜெபியுங்கள், தவம் இருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட போர்களெல்லாம் நாம் தவம் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்கிறார். குறிப்பாக ஜெபமாலை ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். ஜெபமாலை என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது மீட்பின் வரலாற்றை சொல்லுவதுதான் ஜெபமாலை. மாதாவை பொழுகிறோம் என்பதை விட அந்த அன்னை ஈண்டெடுத்த இயேசுவை புகழ்வதுதான் ஜெபமாலை. ஆகவே எல்லாமே இயேசுடைய வாழ்க்கையை தான் மையப்படுத்தி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த திரு தேவராட்சியை சொல்றோம் இல்லைங்களா, எல்லாமே இயேசுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியது. ஆகவே மற்ற பிரிந்த சகோதரர் சொல்வது போல இவர்கள் மாதாவை கும்பிடுகிறார்கள், மாதாவுக்கு எப்பொழுதுமே வணக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாதாவை நாம் கும்பிடுவது கிடையாது, மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். மே மாசத்துல வணக்க மாதா சொல்றோம். ஆகவே வழிபாட்டுக்கும் வணக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வழிபாடு என்பது கடவுளுக்கு மட்டுமே உரியது. கடவுளை மட்டுமே நாம் ஆராதிக்கின்றோம், கடவுளுக்கு மட்டுமே நாம் இந்த உரிய மரியாதை செலுத்துகின்றோம், கடவுளுக்கு தன்மை கொடுக்கின்றோம். அன்னை மரியாதைக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். புனிதர்களுக்கு எவ்வாறு வணக்கம் செலுத்துகிறோமோ அதே போல அன்னை மரியாதைக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இரண்டுக்கும் வித்தியாசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது வாழ்த்து தெரிவிக்கின்றோம், வணக்கம் தெரிவிக்கின்றோம். அதுவே கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான மதிப்பு கொடுக்கின்றோம். அதே போல இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்த மனிதர்களிடையே மிகச்சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுக்கு மிக உயரிய வணக்கம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் அவர் அன்னை மரியாள் நமக்கு அன்னை மட்டுமல்ல, கடவுளுக்கே அன்னையாக இருந்தவர். ஆகவே கடவுளுக்கே அன்னையாக இருந்தவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை செலுத்துகிறோமோ அதைத்தான் செலுத்துகிறோம். ஆகவே அன்னை மரியாள் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் வாழ்க்கையை மையப்படுத்த ஜெபமாலை ஜெபிக்கின்றோம். ஆக ஜெபமாலை என்பது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த ரெண்டு கருத்துக்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் அமைதி, ஊரிலே சமாதானம் அமைதி, உலகத்திலே சமாதானம் அமைதி. இது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்று சோனா, நிர்மல், கேத்தரின் பேர்ல கேட்டா வெரி குட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சோனா என்ன சோகமா? சந்தோஷமா இல்லையா? பிரசங்கத்தை முடிங்க. இவர்கள் 3 பேரும் சிறுவர்கள். எப்படி பாத்திமா 3 சிறுவர்கள் இவர்கள் இன்று முதல் முறையாக இயேசுவை பெற இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் சொந்தக்காரர் வராங்க தெரியுமா? நிர்மல்ராஜ், சொந்தக்காரர் எத்தனை பேர் வராங்க வீட்டுக்கு? எத்தனை படி அரிசி போட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கு தெரியாது. கேத்தரின் உனக்கு தெரியுமா? எத்தனை படி அரிசி போட்டாங்க தெரியும்? உனக்கு தெரியுமா? தெரியாது. அதை பற்றி கவலைப்பட்டியா? ஐயோ சொந்தக்காரெல்லாம் வராங்க, சாப்பாடு செய்யணும், சாப்பாடு கொடுத்தா கவலைப்படலாம். நீங்க கவலையே இல்லை. ஏனென்றால் எல்லாத்தையும் அப்பா அம்மா பார்த்துக்கலாம், சொந்தக்காரர் பார்த்துருவாங்க. நாம சந்தோஷமா ட்ரெஸ்ஸு புதுநாளைக்கு அதிகமான ட்ரெஸ்ஸு போட்டு கொடுத்துட்டாங்க.
இதே போல கல்யாணத்துல நீங்க அது போல இருந்திருக்கணும்னா எந்த கவலை இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணும்போது ஐயோ சாப்பாடு சரியாச்சா, அது நினைச்சா நடந்தா, மொய் எழுது ஆளுக்கு ரெடி பண்ணமா, இந்த கவலை தான் அதிகமா இருக்கும். கவலையே இல்லாம நடக்கிற ஒரு விழா எதுனா புதுநன்மை விழா தான். எந்த கவலையும் இல்லை. திருமணத்துல நமக்கு அப்ப 1000 கவலை இருக்கும், எங்க குருப்படத்துல எங்களுக்கு 1000 கவலை இருக்கும். ஆனா நாங்க புதுநன்மை எடுக்கும் பொழுதோ, நீங்கள் புதுநன்மை எடுக்கும் பொழுதோ எந்த கவலையும் இல்லை. சந்தோஷமாக வந்து சந்தோஷமா கடவுளுடைய அந்த இறைவனுடைய நற்கருணை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா போற விஷயம். மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் என்று கேட்டால், உங்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த புதுநன்மை வாங்குகின்ற இந்த நாள் தான் மிக மிக சந்தோஷமான நாள். நீங்கள் ஒவ்வொருவரும் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டால் கூட இந்த புதுநன்மை நாளை எப்பொழுதுமே மறக்க மாட்டீர்கள். நீங்களும் மறக்க மாட்டீர்கள், நாங்களும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான திருமுழுக்கு. நாம் கேட்கும் பொழுது குழந்தையாக இருக்கணும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா புதுநன்மை வாங்குறதுனால யாருமே மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து 3 பேருமே மறக்க மாட்டாங்க. ஏனென்றால் கடைசி வரை வாழ்க்கையில இருக்கும். இவர்கள் இந்த நாளிலே எவ்வாறு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடவுளுடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்று அவர்கள் தன்னுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் உட்கொள்கின்ற இந்த கிறிஸ்துவாக நீங்கள் மாற வேண்டும். அது என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, நல்ல எல்லாம் சொந்தக்காரன் வந்திருக்காங்க சாப்பிடலாம். இந்த மகிழ்ச்சியை தாண்டி இதெல்லாம் அங்கு நடக்கிற நிகழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியும் தாண்டி கேத்ரின், நிர்மல், சோனா எல்லா மகிழ்ச்சியும் தாண்டி ஒரு சந்தோஷமானது என்னன்னா, இயேசு எங்க வராரு? இயேசு எங்க வராரு? உள்ளத்துல வராரு. அதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடவுளே உங்கள்கிட்ட வராரு. மாதா வயிற்றுல கடவுள் பிறந்தார், ஆனால் உங்கள் உள்ளத்துல கடவுளுக்கு வர போறார், இயேசு வர போறார். இயேசுவே உங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம், உங்க உள்ளத்துல வரும்போது எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் எல்லா சந்தோஷம் தாண்டி இருக்கணும். நீங்க போட்டிருக்கிற புது ட்ரெஸ் இல்லை, நீங்க சாப்பிட போற சாப்பாடு இல்லை, உங்களுக்கு கிடைக்க போற வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையோட மிகப்பெரிய சந்தோஷம் இயேசு உங்கள் உள்ளத்தில் வர இருக்கின்றார். ஆகவே இன்று முதல் நீங்கள் இன்னும் நல்லபடியா மாறணும். நல்லபடி மூணு நல்லபடியா இல்லையா? நல்லபடியா இல்லையா? நல்லபடி தானே. இன்னும் நல்லபடியா மாற முடியுமா? மாற முடியும். எப்படி மாற முடியும்? இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நினைத்துக் கொண்டே இருப்பது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருப்பலில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த பயணமானது தொடர்ந்து இருக்க வேண்டும். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே கடவுள் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நற்கருணை பெற வேண்டும் என்பதை இணைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, இருக்கிற எல்லோருமே நாம் புதுநன்மை நாளிலே ஆரம்பித்த அந்த ஆன்மீக வாழ்வானது தொடர வேண்டும். எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கிறதோ நாம் திருப்பலி பங்கெடுத்து நற்கருணை பெற வேண்டும். அந்த நற்கருணை பெறுவது மகிழ்ச்சி என்றால், இயேசு எவ்வாறு நல்லவராக இருந்தாரோ அதே போல நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும். இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார். ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார். அறிவு உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. ஞானம் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நல்லது தீயது அறிந்து அதை சரியாக பின்பற்றுவதுதான். ஆகவே எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகளாக இருப்பது. இயேசு கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார், எல்லோருக்கும் உகந்தவராக வாழ்ந்தது போல நீங்களும் அப்பா அம்மாவுக்கு உகந்தவர்களாக, ஆசிரியர்களுக்கு உகந்தவர்களாக, சொந்தக்காரர்களுக்கு உகந்தவர்களாக, நண்பர்களுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பெற்ற நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கடவுளை பெற்று சிறப்பாக வாழ உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைமக்கள் மன்றத்துக்காக எழுத நிற்போம். நம்முடைய ஆலயத்துடைய ஆலயத்துடைய பாதுகாவலை விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய திருவைக்கும் நாட்டுக்கும் நமக்கு தேவையான மன்றாட்டுகளை ஆண்டவர் சமர்ப்பிப்போம்.
புதுநிலையனை ஆசிர்வதித்து ஆவின் வழியிலும் திருச்சபையை வழிநடத்தி சென்ற அன்னை பத்மா வழியாக இரவாக கொண்டாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் அமைதியாக கொண்டாடுவோம். உலகிலே போர் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ வேண்டும் என்றும், நமது நாடு சிறப்பாக முன்னேற வேண்டும் என்றும், நமது ஊரிலிருந்து வெளியிலே வேலை செய்கின்ற இந்த திருப்பலியில் பங்குள்ள முடியாதவர்களுக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் வயதானவர்களுக்காகவும், நோயாளிகளுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், சிறு சேவைகளுக்காகவும் கொண்டாடுவோம். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நம் தமிழகத்திலே ஆட்சி சிறப்பாக நடைபெற்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று கொண்டாடுவோம். எங்களெல்லாம் படைத்து பராமரித்து தந்தையே, உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் பாதுகாவலும் உங்கள் அன்னையமான பாத்திமானுடைய திருநாளை கொண்டாடி கொண்ட வேளையிலே நாங்கள் கேட்டிருந்த மன்றாவை செயல்படுத்தி எங்களுக்கு வரப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமணம் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம்.
இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
உடைய படைப்புகளை வாமை புகழ்வு தகுதி ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக புதிய ஆவியாக செயலாற்றலாம் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மலைகளை ஒரு பெயருக்கு தூய காணிக்கை புகழுமாறு உமக்கு மக்களை இடையராது ஒரு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நம்ம கொண்டதுடைய காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் பணித்தவாறு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து நீங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரையும் திருமகன் மீட்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்கள் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திரு அவையின் காணிக்கையை கண்நோக்கியோடு மன்றாடுகிறோம். இப்பதையெல்லாம் என் குணப்பெரிய திருமணமாகி இவ்வாறு உங்களுடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் குற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்கச் செய்கிறாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித எங்கள் பாதுகாவலாகிய புனித பாத்திமா அன்னை மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை ஏற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உங்களோடு ஒப்புரவாக்கும் வழியிலிருந்தும் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடையாளமாக எங்கள் திருத்தந்தையோ என் பேராய பிரான்சிஸ் மற்றும் ஏழை ஆயர்கள் திருநிலையில் உங்களுக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீ திருவிழை உன் திருமணம் இருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இவருடைய குடும்பத்தின் வேண்டுதல்களை கேவலம் செவி சாய்க்கிறது. கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறலுக்கும் உடைய பிள்ளைகளை கையுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரியும் முகவராய் வாழ்ந்து இவ்வுலகம் சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் தன்னுடன் ஏற்றுகிறோம். நாங்கள் நம்மளோடு சேர்ந்து
அவரோடு உங்கள் மாட்சியாரையும் மனிதரை அடையும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்று நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மையிலும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இம்மண்ணுலகில் மலர மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் நீங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளவர்களை நாம் நாடுகிறோம். ஒரு முறை இறக்கத்திற்காக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு வீணான கல்வியை நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேர்ந்ததுக்காகவும் மீட்கலாம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்பதை தோழர்களுக்கு சொல்கிறேன். எங்கள் பார்வை குற்றங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கை பற்றினை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும், குடும்பத்திற்கும், இந்த ஊருக்கும், உலகத்துக்கும் சமாதானத்தை அளித்திருக்கிறாங்க. இதென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடன் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இவரே உலகின் பாவை போகின்றவர். புனித பாத்திமானை வழியாக நமது ஊரையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பவர். இந்த சன்மார்க்க விருது கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பாதங்களை தகுதியுள்ள தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ மற்றும் இத்திருவிழாவில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிற மதத்தை, பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் தயவு கூர்ந்து இந்த திருவிழாவில் பங்கெடுக்க வேண்டாம். புதவி எடுக்கின்ற பிறருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் பிறரோடு வந்து
மற்றவர்கள் 2 பக்கமும் விழுதாளிகள் உங்களுக்கு குருவானர்களும் மறுசொல்ல வந்து அறிந்தரனை வழங்குவார்கள். புதுப்படுகின்ற பிள்ளைகள் நாமத்தில் சொல்ல மட்டும் அவர்களோடு வரும். ஆ
இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை கூட நாங்கள் கனிவை வேண்டுகின்றோம். என்ற கனியான புனித பாத்திமானை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோம். நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைவுமையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். அனைத்து கூட்டு தலைவர்களும் கூட்டுறவுகளை வளர்ந்தும் இங்கே முன்னதாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து கூட்டுறவுடைய பொறுப்பாளர்கள் முன்னதாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சீக்கிரம் கூட்டு தலைவர்கள் சீக்கிரம் அன்பானவர்களே, நமது பாதுகாவலி தூய பாத்திமா அன்னையுடைய 34வது ஆண்டு திருவிழாவை இன்று ஒரு தெய்வீக திருப்பலியோடு, இறை ஆசிரியர் திருப்பலியோடு நாம் நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த கடந்த 1ஆம் தேதி நாம் தொடங்கிய திருப்பயணம் இந்த நாளில் ஒரு முழுமையான நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த நாள் முழுவதுமாக, இந்த கடந்த நாள் முழுவதுமாக இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார், பராமரிக்கின்றார், வழிநடத்திருக்கின்றார், தொடர்ந்து நம்மோடு இருந்திருக்கின்றார். எனவே எல்லாம் இறைவனுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்தி, நமக்காக என்றும் பரிந்துரைக்கிற நமது பாதுகாவலி தூய பாத்திமா அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, இந்த நாளில் இத்திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி இறை ஆசிரியை கொடுத்து ஒரு நிறைவான மறைவுரை, ஒரு சிறந்த மறைவுரை நமக்கு வழங்கியவர் நம்முடைய பாண்டி கடல் உயர் மலைமாவட்டத்தினுடைய குருக்களுக்கான பேராயோடைய தனி பதிலி குரு பேரூர் தந்தை தேவ சகாயராஜ் அருள்கிறார் அவர்கள். அன்புகளே, அருட்தந்தை அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் இந்த நாள் முழுவதுமாக நான் அவரை பற்றி பேசலாம். ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து அதிகமான கேட்ட ஒரு பெயர், பார்த்த ஒரு நபர். நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக வியந்த பல பண்புகளை கொண்டவர், பல நிர்வாக திறமையை கொண்டவர். இன்னும் சிறப்பாக அவருடைய தாழ்ச்சி, அவருடைய எளிமையை பார்த்து அதிகமாக வியந்திருக்கின்றேன். அன்புகளே, அருட்தந்தை அவர்கள் நல்லது ஒரு இடத்துல நடக்குது, யாராவது சிறப்பா செய்யறாங்கன்னா முதல்ல தட்டி கொடுப்பவர் அவர் தான், எல்லாம் செய்யறவர் சொல்லுது. அதே நேரத்துல ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்பது அவர் தான். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கவில்லையோ அங்கே அவருடைய குரல் ஒழிக்கும். எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரல் எழுதவில்லையோ அங்கே அவருடைய குரல் எழுக்கும். இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவருக்காக பேசக்கூடியவர் அருட்பணி தேவசராஜ் அவர்கள். நீ நான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அவர் அந்த எதுவுமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் அவன் பாதிக்கப்பட்டவனா அவனோடு நான் இருப்பேன், அவன் உண்மையால் பாதிக்கப்பட்டவனா அவனோடு இருப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து எளிய ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் குரலை கொடுத்துக் கொண்டிருப்பவர். இன்னும் குறிப்பாக குருக்களுக்கான தனி பதிலியாக பேராருடைய சிறப்பு தனி பதில் குருவாக இருந்து எங்களுடைய வாழ்வுல குருக்களாக எங்களுக்கு இது நல்லது கெட்டது அனைத்தையும் கேட்பவராக இருக்கின்றார். அதுல இந்த குரு அந்த குரு கிடையாது. எந்த குருவா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்லதுன்னா அதை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர் அருட்பணி தேவசராஜ் அவர்கள். நான் எல்லா இடத்துலையும் ஒரு செயல் சொல்லுவேன். நான் என்ன செய்வோம்னா, யாராவது பிச்சை கொடுக்கணும், யாருக்காவது தானம் கொடுக்கணும்னா கொடுத்தாச்சு போயாச்சு, அவ்வளவுதான் நம்முடைய வேலை இருக்கும். அருட்பணி அப்படி இல்லை. கொடுக்கின்ற ஒரு செயலையும் மாண்போடு மதிப்போடு செய்யக்கூடியவர், கொடுக்கின்ற ஒரு செயலையும் மாண்போடு மதிப்போடு செய்யக்கூடியவர். நான் ஆச்சரியப்பட்டது, நான் கோவிலாளர்கள் பக்கத்தில் இருக்கிற பொழுது அருட்பணி அவர்கள் கோடாமூர் திருத்தல் அதிபராக இருந்தார். கொரோனா காலகட்டத்தில் பல ஏழை எளியவர்களுக்கு உணவு கிடைக்கல, குறிப்பாக முதியவர்களுக்கு உணவு கிடைக்கல. அப்ப என்ன செய்தார்னா, பல ஆண்டுகளாக அந்த உணவினை அந்த ஏழை எளியவர்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். டெய்லியும் உணவு அந்த முதியவர்களுக்கு உணவு கொடுத்தார். அந்த உணவு என்ன செய்வோம், நாம ஒரு தட்டு கொடுப்போம், தட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம். அல்லது நீங்க பார்த்து எடுத்துவாங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது.
2 நாள் பார்த்தாரு ஃபாதர். அவங்க பாத்திரத்தை எடுத்து வராங்க, அதை மாத்தினார். எல்லாருக்கும் ஒரு புதிய கேரியர், 3 அடுக்கு கேரியர் போட்டு கொடுத்தார். இந்த 3 அடுக்கு கேரியரை அவங்க முன்னாடி ஒப்படைச்சிருவாங்க. 3 அடுக்கு கேரியர் நிரப்ப சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய இடம் தேடி உணவு சென்றடையும். நாம் என்ன செய்வோம்? சாப்பாடு கொடுத்து பெருசா நினைச்சிருப்போம். ஆனால் அந்த கொடுப்பதையும் மாண்போடு மதிப்போடு செய்யணும். ஏன்னா பெருந்தவன் அவருடைய மதிப்பு, அவருடைய மாண்பு மதிக்கப்பட்டு கிடைத்தவர் அருட்தந்தை அவர்கள். இன்று நம்முடைய பாண்டி கடலூர் மாவட்டத்திலே பல்வேறு செயல்பாட்டு, குறிப்பாக நம்முடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுக்கான ஒரு ஆணையை ஏற்படுத்தி அதன் வழியாக பள்ளிகள் வழியாகவும் பங்குகள் வழியாகவும் சிறுபிள்ளைகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தயாரிப்பு வழியாக பல பிள்ளைகள், பல இளைஞர்கள், இளம்பெண்கள் போட்டித் தேர்வு தயார் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அதையும் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே மக்களுடைய மேம்பாட்டிற்காக, மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு அர்ப்பணியாளர் டாக்டர் தேவசங்கராஜ் அவர்கள். அவர் டாக்டர் எதை பற்றினார்னா குதிரை வந்தாகின்ற மக்களுடைய கிறிஸ்துவ வாழ்வை பற்றி ஒரு டாக்டரேட் கொடுத்து அவர் டாக்டரேட் கொடுத்திருக்கிறார். எனவே டாக்டர் தேவசங்கராஜ் அவர்கள் அவர்களுக்கு இந்த நாளில் இத்திருப்பதி நிறைவேற்றி இறை ஆசை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அனைவரின் சார்பாக, இந்த நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை அவர்களுக்கு இப்பொழுது நாம் கொண்டாடை போற்றி திரு சாக்கி அவர்கள் கொண்டாடை போற்றி நமது நன்றிகளை தெரிவிக்கின்றார். அவருடைய எளிய காணிக்கை ஆசிரியர் வழங்குகின்றார். பிறந்தவர்களுடைய வாழ்வுக்காகவும் பணிவுக்காகவும் அவருடைய அனைத்து முயற்சிகளுக்காகவும் நாம் சிறப்பாக தெரிவிப்போம். அன்பர்களுக்கு அடுத்ததாக நம்முடைய திருப்பதியில் பங்கெடுத்து நமக்காக தெரிவித்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தைகள், குறிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணி அருள் அவர்கள் எப்பொழுதும் மண்ணின் மீது அக்கறை கொண்டு எப்பொழுது வந்தாலும் திருப்பதியில் நம்மோடு இணைந்து நமக்காக தெரிவிக்கின்ற அருட்தந்தை நம்மோடு இருந்து தெரிவித்திருக்கின்றார். இந்த அருட்தந்தை அருள் அவர்களுக்கு கொண்டாடி போட்டி நம்முடைய நன்றிகளை கொண்டுவருவதை தெரிவித்தார்கள். அடுத்ததாக அருட்தந்தை பாகிதாஸ் அவர்கள், அருட்தந்தை ஏசாஸ் அவர்கள் 2 பேருமே நரசிம்மர் இருக்கின்ற பொழுது நம்முடைய மாதத்திற்கும் சரி, நம்முடைய பங்குத்தளத்திற்கும் சரி பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். அருட்தந்தை பாகிதாஸ் இப்பொழுது பணி மாறுதல் பெற்று மதுரை கருதுகின்ற ஒரு இடத்துல பங்கு தந்தையாகவும் இல்லத்தினுடைய அதிபராகவும் போகின்றார். அதே போல அருட்தந்தை ஏசாஸ் அவர்கள் குளச்சல், கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற குளச்சல் பகுதிக்கு இருக்கிற ஒரு கல்லூரியுடைய பிரின்சிபலாக போறார். 2 பேருமே பதவி உயர்வு பெற்று வருகிறார்கள். இருந்தவரை நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். எனவே 2 அருட்தந்தைகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய நன்றிகளை அந்த பாக்கிதா அவர்களுக்கு தெரிவித்துள்ளோம். நாளை தினம் மொழி இலக்க திருப்பதிக்கு நான் இருக்க மாட்டேன். என் இடத்திலிருந்து திரு பாக்கியதாஸ் அவர்கள் இந்த கொடியிறக்க திருப்பதியை நிகழ்த்துவார். நாளை சான்று பெறுகின்ற அந்த கல்யாணத்தையும் அவர் தான் நிறுத்தி வைப்பார். இடத்திலிருந்து அதை செய்வார். அன்பார்ந்தவர்களே, நம்மோடு இணைந்து நமக்கு என்றும் உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள். நேற்று இரவு வந்து இந்த பீட அலங்காரம் மேற்கொண்டவர்கள் எப்போது நமக்கு உதவி செய்வர்களாக, அவர்தான் எதிர்ப்பதாக இருக்கிறார்கள். எனவே நம்ம அருள் சகோதரிகள், தலைமை அருள் சகோதரி விக்டோரியா அவர்களுக்கு இப்பொழுது நாம் கொண்டாடை போட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். தலைவர்கள் சகோதரி விக்டோரியா அவர்களுக்கு கொண்டாடை போட்டி நம்மை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய சிஸ்டர் மரிய செல்வி, நம்முடைய முதல்வர் பிள்ளைகளை தயார்படுத்தியவர், ஒழுக்கத்தில இன்னும் விசுவாசம் வளர்த்திருப்பதில் தொடர்ந்து தன்னுடைய பணியை கொடுக்கின்றவர் அருள் சகோதரி மரியேசன் அவர்கள். நம்முடைய மரியேசன் அவர்கள் முன்பதாக மாற்றி கேட்டுக்கொள்கிறேன். மரியேசன் ஆகமா சகாயமாக மரியேசன் நம்முடைய மனித அருள் சகோதரி ஏஞ்சல் அவர்கள் நம்மோடு இருந்து அவர் உதவி புரிகிறார், நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு கொண்டாடி போது நம்ம எழுதியிருக்கிறோம். மனித அருள் சகோதரி ஏஞ்சல் அவர்களுக்கு நம்முடைய நன்றி தெரிவிக்கின்றோம்.
இன்னொரு பேர் வெட்டி அருட்சகோதரி ஷெர்லி, ஒரு புதிய அருட்சகோதரி. ஒரு உதாரணத்து தான் அருட்சகோதரி 2 பேர் கங்காத்தூர் 2 பிள்ளைகள் புதிதாக அருட்சகோதரிகளாக மாறியிருக்கிறாங்க. பாப்பாவை யாருக்கு தெரியுமா தெரியல, அவங்க அப்பாவை யாருக்கு தெரியும். ஆட்டோ ஓட்டுவாங்க, செல்வம் தெரியுமா, ஆட்டோ ஓட்டுவார் செல்வம். அவருடைய மகன் தான் அருட்சகோதரி ஷெர்லி அவர்கள். ஷெர்லி அவர்கள் இப்பதான் அண்மையில அவங்க அருட்சகோதரியாக மாறியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பொழுது பட்டாளை போட்டு நம்முடைய நன்றி தெரிவிக்கிறோம். அருட்சகோதரி புதிய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்புடைய பயண வாழ்வு சிறப்பாக தெரிவிப்போம். இன்னொரு அக்ஷயா, இந்த பையன்காலே அவங்க அக்கா, அலெக்ஸுடைய அக்கா, அவங்க சிஸ்டர் தான், அவங்க வர முடியல. 2 பேருக்கு நம்ம ஜெபங்களை தெரிவித்துக் கொள்வோம். சில பிள்ளைங்க அவங்களுக்காக தெரிவிப்போம். அன்பர்களே, இந்த நாளில் நம்முடைய அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு நமக்கு பெருமுதல் இந்த நிர்வாகத்தையும் இந்த திருவழிபாட்டையும் அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து செய்கின்ற நம்முடைய வேதியர் திரு அருளப்பன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி திருமதி ஷீலா அவர்களுக்கும் நம்ம எட்டாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் நம்முடைய தேவசரா அவர்கள் நம்முடைய நன்றி தெரிவிப்பார். நன்றி தெரிவித்தோம். இவர்கள் அழகாக திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். 2 பேரும் நன்றி தெரிவிக்கின்றோம். அனைத்து கொத்துடர்களை முன்னாடிவாங்க. அனைத்து கொத்துடர்களும் நன்றி தெரிவித்து கடன்பட்டிருக்கின்றேன். அனைத்து கொத்துடர்களைப்பாளர்கள் அனைத்து கொத்துடர்களை தயவு முன்னாடிவாங்க. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. நீங்க நான் பேசியதெல்லாம் பசிக்கு சொல்ல எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க. கொடியார் 1, கொடியார் 2, வாரியார் கொத்து மற்றும் கொம்பேட்டார் கொத்து, என்னென்ன கொத்துருக்கு எல்லாம் கொண்டு தயவு செய்து வாங்க. கோயில் பிள்ளை 1, கோவில் பிள்ளை 2, தச்சன் கொத்து, அருளாத கொத்து, கொம்பேட்டார் கொத்து, கொடியார் 1, கொடியார் 2, வாரியார் கொத்துகளை சார்ந்த அனைவரும் தயவு செய்து முன்னதாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அருட்தந்தைகள் பொன்னாடை போட்டி நன்றி தெரிவிக்கிறார்கள். திருவிழா சிறப்பாக நடைபெற நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள், நீங்கள் செயல்பட இருக்கிறீர்கள், பொருள் அளவில் பெற்றுக் கொடுக்கிறீர்கள். எனவே கொத்துடன் நினைப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமான நன்றியும் ஜெபங்களை வாழ்த்து கொள்கின்றோம். அருள்பணி அருள் அவர்கள் கொண்டாடி வருகிறார். கை கட்டி வாட்டு தெரிவிப்போம். உங்கள்கிட்ட வரி வாங்குறது வந்து எல்லா திட்டங்களையும் வாங்குவாங்க தான். வரி கொண்டை கொடுக்கணுமா வானாமா அப்படின்னு சட்டப்படும் போது எல்லாத்தையும் இருக்கிறவங்க கொத்தூர் அமைப்பாளர்கள் தான். சிறப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தாக நம்முடைய பாடல் குழுவை ஒருங்கிணைத்த திரு போஸ்கோ ஆசிரியர் 5 நாட்களாக இந்த பாடல்களை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக செயல்படுத்தியிருக்கின்றார். அவரோடு இணைந்து பாடிய அனைத்து பாடல்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு போஸ்கோ ஆசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது நாம் நன்றி தெரிவிப்பதாக கொண்டாடி நோக்கி அவர்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நாட்களில் மொழி அமைத்து கொடுத்த திரு சாஸ்தா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நங்கை மீடியா வழியாக கொடியேற்ற திருப்பலி இந்த திருவிழா திருப்பலிகளை மிக சிறப்பாக நேரடியாக ஒளிபரப்பு செய்த அலெக்ஸ் அவர்களுக்கும் இதை எடிட் பண்ணி நம்ம கொடுக்கின்ற எப்படி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அலெக்ஸ் அவர்களுக்கு சாஸ்தா இருக்கிறதாலும் உள்ள வரமாட்டாங்க சொல்லலாம். அலெக்ஸுக்கு முன்னாடி போட்டு நம்ம நன்றியை தெரிவிக்கின்றோம். நங்கை மீடியா வழியாக தொடர்ந்து நம்முடைய திருப்பலிகளை நேரடியாக சொல்கிறார்கள். இந்த நாட்களில் மிக சிறப்பாக உழைத்த நம்முடைய மரியணி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது. இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் வீட சிறுவர்கள் தன்னார்வத்தோடு வந்து எல்லா பணிகளும் பங்கெடுத்து வேதியருக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். இந்த மரியணி இளைஞர், இளம்பெண்கள், வீட சிறுவர்கள் ஒவ்வொரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல டெய்லி உணவு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்கொடையாளர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளில் உணவு கொடுக்கின்ற சமபந்தி ஏற்பாடு செய்த திரு சின்னப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு கொண்டாடி போது அந்த நன்றியினை திரு அருண் அவர்கள் கொண்டாடி போது அந்த நன்றியினை தெரிவிக்கின்றார்.
திரு சின்னப்பன் அவர்களுக்கு சின்னப்பன் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி எவ்வளவுக்கான ஏற்பாடுகள் அதே போல நம்முடைய ஆலய வளாகத்தினை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டெல்லா அவர்களுக்கும் நமது நன்றியினை அருள்பணி அருள் அவர்கள் நன்றியை தெரிவிக்கின்றார். அடுத்ததாக வேதம் வாசித்த நம்முடைய குன்னத்தூர் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை விழாவில் கொண்டிருக்கிறாங்க. குன்னத்தூர் வேலைக்காரர்கள் இருந்தால் தயவு செய்து வரவும். குன்னத்தூர் அதே போல பிடித்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இந்த நாட்களில் திருவிழா நாளே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் தங்கள் பணியினை எப்போதும் ஒரு சிலர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக எல்லா பணிகளிலும் தங்களை வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனால் பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு நான் வரப்பெல்லாம் பார்க்க இந்த பிள்ளைங்க ஒரு 10 பிள்ளைங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிள்ளைங்க ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க. தேர் ஜோடிக்கிறது, தேர் தூக்குறது, எல்லா பணிகளும் செய்யறாங்க. நம்ம பேர் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த திருவிழாவுக்கும் அந்த வேலை செய்வாங்க. இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களை வெளிக்காட்டாமல் பணி செய்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும், தந்தைகளுக்கும், தந்தைகளுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தட்டை பாராட்டுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த மாற்று கிளைப்பங்கை சார்ந்த ஒவ்வொரு இறை மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பமும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய ஜெப உதவி, உங்களுடைய பொருள் உதவி அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாராவது நன்றி சொல்ல வருவதால் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றி, தனிப்பட்ட நன்றி, அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் 3 பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை சுத்தத்தை பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அனைவரும் சார்பாக அந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, ஜெபங்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்ததற்காக 3 பிள்ளைகள் திருமுழுக்கு பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் முழுவதுமாக, இந்த விழா முழுவதுமாக ஜெபித்த, பொருளுதவி செய்த மற்றும் உடலுக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்லவர்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பாத்திமானை உங்களுடைய குடும்பங்களை விரைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. இறுதி ஆசிரியருக்காக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிழா நாளிலே என்னையும் சகோதர குருக்களையும் வரவழைத்து உங்களோடு ஜெபிக்க வாய்ப்பளித்ததற்காக பங்கு தந்தைக்கு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்தந்தை ஆண்ட்ரூ லெனின் அவர்கள் கோயிலாண்டில் இருக்கும் பொழுது நான் கோலாம்பூரில் இருந்தேன். திருவிழா நடக்கிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். ஏறக்குறைய பல லட்சங்கள் அங்கே புரள வேண்டியிருக்கும். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு வரும் செலவு. ஏறக்குறைய 80 லட்சம் வரும். மீதிய டாக்ஸஸ் கொடுக்கணும். அந்த பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்குன்னா அது யார் நினைச்சீங்க? அங்கே வார லெனின் தான். நான் உள்ள ரூமில் உட்காந்துருப்பேன். எல்லாத்தையும் பார்த்து அழகாக மிக மிக சின்சியரான, நேர்மையான ஒரு தந்தை. அதுக்கு முன்னாள் புத்தகத்தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதோட அமைதியாக ஒன்றும் பேச. அந்த அளவுக்கு அமைதியாக இருந்து பணி செய்கின்ற ஒரு தந்தை. நங்காத்தூருக்கு பங்கு கிடைக்கிறது மிக மகிழ்ச்சி. எனவே இந்த திருவிழாவையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தந்தை அவர்களுக்கு என் சார்பாக, உங்கள் சார்பாகவும் கரவொலி எழுப்பி நம் நன்றியை வாழ்த்துகிறோம். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
அருண் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பெடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய பகுதியிலே மிகச்சிறப்பாக பணிபுரிந்த நம்முடைய அருண் தந்தைகளுக்கு நம்முடைய வாழ்த்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு செல்லுகின்ற இடத்திலே சிறப்பாக பணி செய்ய அவர்களுக்காகவும் குறித்து கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.